ஹலோ மக்களே, இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறேன். இதில் வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, வெந்தயம், கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்து வதக்கிக்கிட்டு இருந்தேன். நல்லா வதக்கி முடிச்ச உடனே தக்காளி போட்டுற வேண்டியதான். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா சூரில் வதக்கணும். அடுத்து தேங்காய் 2 சில்லு தேங்காய், அதில் ஜீரகம், சின்ன ஜீரகம் கொஞ்சம் அதிகமாக போட்டோன்னா வாசமாக இருக்கும். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிளகாத்தூள், மசாலா பொடி, வத்தத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டால் அது கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதை போட்டிருக்கேன். அதை நல்லா கிளறி விட்டுருணும். அடுத்து வெண்டைக்காய், இது தனியாக ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி வச்சாச்சு. அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா குழம்பு தன்மை தந்துடும். அடுத்து கரைச்சி வச்ச புளி கரைசலை ஊற்றிட வேண்டியதான். இதில் மெயினாக உப்பு, உரப்பு, காரம் இது 3 இருந்தால் தான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு நல்லாயிருக்கும். எனக்கு இப்படி தான் வைக்க தெரியும். உங்களுக்கு வைக்க விதமாக தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து தேங்காவை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு போட்டுற வேண்டியதான். அடுத்து என்ன குழம்பு வைக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி செய்கிறேன். நல்லா இருக்கா பார்க்க? அப்பளம் பொரிச்சு வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. நான் சாப்பிட போகிறேன்.